நீங்க இண்டிவிஜுவலா டேப் வச்சோ லேப்டாப் வச்சோ அதுல மாடல் கிரியேட் பண்ணி அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணி கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணி அனலைசிஸ் பண்ணி அதோட அவுட்புட் எடுக்கணும். அந்த அவுட்புட் வந்து யூ ஹேவ் டு வேலிடேட் வித் யுவர் கால்குலேட்டட் வேல்யூ. அது நீங்க உங்களுக்கு பண்ண தெரியணும். சப்போஸ் தப்பா வருது, ஏன் தப்பா வருது, திரும்ப அனலைசிஸை ரீரன் பண்ணணும். கரெக்டான ரிசல்ட் வர வரைக்கும் அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், ரீரன் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு வந்து எப்போ அது கரெக்டான ரிசல்ட் வருது அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எஸ் ஐ ஹவ் டன் திஸ். இப்போ இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். கரெக்டா? இது எல்லாமே எப்போ பண்ணணும்னா பிஃபோர் என்ட்ரிங் யுவர் இண்டஸ்ட்ரி. ஸோ கேடில் என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன், சிஐ போர்ஷன்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சு அது பாஸ் பண்றதுக்காகவோ அதை கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டிகிரி வாங்குறதுக்காகவோ பண்றது அப்படிங்கிறது தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட் இஸ் 50% போர்ஷன். 30% அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் டூலை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அவுட்புட் அப்படிங்கிறது தான். ஸோ மீதி இருக்கிற 20% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து எந்த டொமைனை சூஸ் பண்ண போறீங்க. ரைட்? ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, சப்போஸ் உங்களுக்கு ஜாப் வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில கிடைச்சிருச்சு. அப்ப ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில என்னென்ன மாதிரி ப்ராடக்ட், என்னென்ன மாதிரி காம்பனன்ட் வந்து நீங்க டிசைன் பண்ண போறீங்க, எப்படி அதை டெவலப் பண்ண போறீங்க, ப்ராடக்ட் எக்ஸிகியூஷன் அவுட்கம் எப்படி கொண்டு வர போறீங்க, இதை பத்தின பேசிக் நாலேஜ் இருக்கணும். கரெக்டா?